அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அதாவது அந்த தீர்மானம் எதுக்குன்னா, நீட் தேர்வுக்கு எதிராக. நீட் தேர்வினால் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவு பறிக்கப்படுகிறது, மாநில கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்று. இந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்ப போகிறாங்க. மத்திய அரசுக்கு அனுப்பி உடனடியாக இந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுத்து நீட் தேர்வுலேருந்து எங்களுக்கு விலக்கு தரணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனுப்பியிருக்கு. இந்த தீர்மானத்தில் முக்கியமான ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நீட் தேர்வுனால மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை மாநில அரசு நடத்த முடியலையாம். அதுதான் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீட் தேர்வு இல்லைன்னா குறைந்த சதவீதம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இவங்களே சேர்க்கையை நடத்திக்கிடுவாங்க. அதனால் வருமானம், மருத்துவக் கல்லூரிக்கும் வருமானம், தமிழக அரசுக்கு வருமானம்னு சொல்ல முடியாது, தமிழக அமைச்சர்களுக்கு ஒரு வருமானம் சைடில் வந்துட்டு இருந்தது. அந்த வருமானத்தை நீட் தேர்வு கெடுத்துட்டு. ஏன்னா நீட்டில் பாஸ் ஆனாதான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். ஆளானப்பட்ட கோடீஸ்வரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு மிக நெருக்கமான சொந்தக்காரர் தயாநிதிமாறன் மகளே இந்தியாவில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க முடியாமல் ஃபாரினில் படிக்கியா? நீட் தேர்வில் பாஸ் பண்ண முடியாது. ரூபாய் இருக்குது, மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியல. இதுதான் திராவிட முன்னேற்றங்களுக்கு மிகுந்த எரிச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுபோக ஸ்டாலின் இப்போ தான் முதல்ல நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரான்னு நினச்சா அதான் தவறு. ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானத்தை அனுப்பியிருக்காங்க. கவர்னர்கிட்ட அனுப்பிட்டாங்க. கவர்னர்கிட்ட ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதியிலேருந்து மீண்டும் இவங்ககிட்ட அனுப்பிவிட்டாங்க. எப்பா என்னப்பா நீ அனுப்பின தீர்மானம் இருக்குது, நீயே வச்சு தலைக்கில் வச்சு படுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. தெளிவாக சொல்லிட்டாங்க, நீட் தேர்வு இந்தியா முழுமே நடக்கு, அதை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இப்போ நீட் தேர்வில் வச்ச முறைகேடுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் தமிழகத்தில் குறிப்பாக நடந்த எத்தனையோ பள்ளியில் நடந்த தேர்வாக இருக்கட்டும், இல்லைன்னா போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், முறைகேடு நடந்ததாக புகார் வந்திருக்கு. அதுக்காக மொத்த தேர்வுமா ரத்து பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட பகுதியில் நடந்ததை தான் ரத்து பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன நினைக்கிறான், இப்போ நீட் தேர்வில் நடந்த முறைகேடை வச்சு மொத்தத்துக்கு இந்தியாவில் உள்ள கட்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீட் தேர்வில் நடந்த முறைகேடை நிவர்த்தி பண்ணிட்டு நீட் தேர்வை வைங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவர் மட்டும் என்ன சொல்றாரு, நீட் தேர்வு மொத்தத்துக்கு ரத்து பண்ணுங்க அப்படிங்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே கேள்விதான், இப்போ குரூப் 4 எக்ஸாம் நடத்துனீங்க, குரூப் 2 நடத்துனீங்க, நீங்கள் ஏன் நடத்தி அந்த தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு அரசு வேலை வழங்குறீங்க? பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் போதும்னா, கல்லூரி படிப்பில் அதிகமாக படித்து மார்க் வாங்கினவங்கள வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்ய சொல்லிட்டு நீங்கள் அதன் அடிப்படையில் வேலை கொடுக்க முடியாது. ஏன் தேர்வு நடத்துறீங்க? அந்த படிப்பே போதும்லா. இவங்களோட நோக்கம் என்னன்னா, நீட் தேர்வு வந்ததுனால இவங்களோட தொழில், மருத்துவ கல்லூரி மூலமாக நடந்த தொழில் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும். அதுக்கு உண்டான வேலையை தான் அந்த திராவிட முன்னேற்ற அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுபோல் இன்னைக்கு சட்டமன்ற நேரத்தில் பரபரப்பான விவாதம் என்னன்னா, சபாநாயகர் அப்பாவை அலற விட்டது தான். எப்பவும் சட்டமன்றத்தில் ஒரு நக்கலும் நையாண்டியோட பேசிக்கிட்டு இருக்க அப்பாவுகள் இன்னைக்கு நயந்தனால மிரண்டாரு. அப்படி பரிதவிச்சுட்டாருன்னா சொல்லணும். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நேருக்கு நேர் நயந்தன் கேட்டார். இந்த சட்டசபையில் விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினர் ஆளுநர் சா நவாஸ் அவர்கள் நீட் தேர்வு முகமைக்கு தகுதியும் அருகதையும் இல்லைன்னு பேசுகிறார, அது அவை குறிப்பில் இருக்குது. கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கிட்டீங்க. இதே இது எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசினா குறுக்க புகுந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க கூட பேச விட மாட்டேங்க. இது சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு முகமாக இல்லை, ஒரு அரசியல்வாதி போல தான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு உடனே படபடப்பு உண்டான அப்பாவோ அவர்கள் ஸ்பீக்கர் மேலே குறை சொல்லாங்க, நான் அன்பார்லிமெண்ட் வேலை எதுவுமே சபையில் இருக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. கடைசியாக உச்சபட்சமாக நயனாராயணன் சொன்னாப்புல, வார்த்தையை அளந்து பேசணும், இதே மாதிரி பேசினா நானும் பேசுவேன். இது நான் சொல்லட்டுமா, சட்டமன்ற உறுப்பினருக்கு நீட் தேர்வு முகமையை பற்றி பேச தகுதியும் அருகதையும் இல்லைன்னு சொல்லலாம் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க. அப்பா முகத்தில் அவ்வளோ படபடப்பு. ஏன்னா இதனால் வர நக்கல் நையாண்டி பேசியிருந்த அப்பாவை அருமையாக கேள்வி கேட்டு முடக்கினார் நயனா நாகேந்திரன். ஏற்கனவே 2 முறை நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டு என்ன ஆச்சுதோ அதே நிலைமை தான் இந்த தீர்மானத்துக்கும் ஆகும். இது மாணவர்களை குழப்பக்கூடிய செயல்.
இப்போ மாணவர்கள் யாருமே இவங்களை வந்து பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீட் போராட்டத்தில் மாணவர்கள் யாருமே கலந்துக்கிறதே கிடையாது. 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு தான் ஆள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மாணவர்கள் யாருமே இது ஒரு பெரிய விஷயமா இவங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இவங்க ஒரு காமெடியாக நினச்சிட்டு மாணவர்கள்லாம் நீட் தேர்வுக்கு தான் படிச்சுட்டு இருக்காங்க. எப்போவுமே அது போல் 12ஆம் வகுப்பு படிக்க மாணவர்கள்லாம் நீட் தேர்வு எழுதணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்குரிய உண்டான கல்வியை கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் மாணவர்களை குழப்பி மாணவர்கள் தெளிவான நிலைக்கு செல்லக்கூடாது என்பதை குறிக்கோளாக கொண்டு தனது அரசியல் லாபத்துக்காக நீட்டோடு விளையாடுகிறது. இது மாணவர்களின் எதிர்காலத்தை தான் பாதிக்கும். ஆகவே உங்களுக்கு அரசியல் செய்ய எத்தனையோ வழி இருக்கிறது. நீட்டை வைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.